உலக தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பின் தேசிய தலைவர், மகளிர் அணியின் தேசிய தலைவர் திருமிகு முசாஃபர் ஃபாத்திமா அவர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் பழம்பெரும் தலைவரான அப்துல் சமத் அவர்களின் புதல்வியார். அதோடு மட்டுமல்ல, வக்பு வாரியத்தின் உறுப்பினர், மாமன்றம், சென்னை மாமன்றத்தின் உறுப்பினர் என்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர். மிக சிறப்பான ஒரு அரசியல்வாதி. அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். உங்களை வரவேற்பதில், உங்களோடு நேர்காணல் நடத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப சந்தோஷம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருந்து நீங்கள் ஒரு மாநகரத்தின் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று ஒரு சாராரும், இவங்க மக்கள் நலத்தை பாதுகாப்பதில்லை, அப்புறம் நிறைய முறைகேடுகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு சாராரும் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க? தமிழன் தொலைக்காட்சியினுடைய அத்தனை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் தெரிவித்துக்கொள்கிறேன். அழைப்புக்கு மிக்க நன்றி. அதுவும் குறிப்பாக எடுத்த உடனே ஒரு கேள்வியை இடுக்கிடக்கூடிய ஒரு கேள்வியை அரசியல் ரீதியாக வச்சுருக்கிறீங்க. எந்த ஒரு அரசாங்கமும் இருந்தாலும் 100% எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. 100% இல்லாவிட்டாலும் கூட அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு செயல்படுது என்பது தான் முக்கியம். மக்கள் எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஆனால் நான் இப்போ 2.5 வருஷம் ஆகுது சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், எழும்பூர் வார்டு 61 உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த 2.5 வருஷத்தில் நான் பார்த்தது எப்படி இருக்குன்னா, மக்கள் நலத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சென்னையில் நடக்கக்கூடிய இந்த மழை, இந்த பேரிடர் கடந்த காலங்களில் எப்படி கையாளப்பட்டது, இப்போ எப்படி கையாளப்படுதுன்ற ஒரு வித்தியாசத்தையும் மக்கள் பார்ப்பார்கள். அப்போ இது மக்களுடைய நலத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கு. அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், அதே போல் அண்மையில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. எதிர்ப்புகள் வரதான் செய்யும், அதெல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் எங்கேருந்தாவது ஒரு இப்போ என்னுடைய வார்டுடைய நான் சொல்கிறேன், முதலாவது ஆண்டு நான் பொறுப்பெடுத்த பிறகு 2022 அப்போ இடுப்பளவுக்கு தண்ணி, அந்த தமிழ்ச்சாலை, அதாவது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடம், அதே போல் துளசிங்கம் தெரு, பேந்தியன் ரோடு. நான் ஒரு சின்ன ஒரு ட்வீட் தான் போட்டேன், சிஎம் உடைய இதை டேக் பண்ணிவிட்டு ட்வீட் போட்டேன். 1 ஹவருக்குள்ளே 3 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, மேயர் வந்துட்டாங்க, துணை மேயர் வந்துட்டாங்க. நானே அப்போ பிரமிச்சு போனேன், என்னடா இது ஒரு ட்வீட் போட்ட உடனே இவ்வளோ ஒரு கவனம் செலுத்தினாங்களேன்ட்டு. எல்லாமே ஆய்வு செய்தார்கள். என்னென்னா அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ பண்ணாங்க. இப்போ 2024 இப்போ இந்த 1.5 வருஷத்தில், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, நான் எல்லாரும் பாராட்டுறாங்க. 60 ஆண்டுகள் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, குறிப்பாக இந்த மாமன்றத்துடைய பொறுப்பெடுத்த பிறகு பண்ணியதற்கு இது எனக்கு இந்த பெருமை சாராது. முதலமைச்சர் அவர்களும், அதே போல் மாநகராட்சியினுடைய மாமன்ற மேயர் அவர்களும், அத்தனை அந்த அமைச்சர்களும், குறிப்பாக பிடபிள்யூடி அமைச்சர் KN நேரு அவர்களும், நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய சிறப்பு பொறுப்பு, அதே போல் இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேகர் பாபு அண்ணன் அவர்களும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி, வெறும் சென்னை மட்டும் இல்லை, மதுரையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வந்த பொழுது உடனே கவனம் செலுத்தினாங்க. ஒரு சின்ன ஒரு மழையினுடைய அடையாளம் இருந்தாலும் கூட மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் உடனே ரிப்பன் மாளிகைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மானிட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அதோடைய எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் தனிப்பட்ட ரீதியாக அவங்க உத்தரவு போடுறாங்க, நீங்கள்லாம் களத்தில் இருக்கணும் மக்கள் பிரதிநிதிகள். அப்போ இந்த ஒரு பெரிய மாற்றத்தை நான் இந்த நிகழ்காலத்தில் நான் பார்க்குறேன். கடந்த அரசெல்லாம் இப்படி பண்ணுச்சான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. குறிப்பாக 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது மாநகராட்சி செயல்பட்டதா இல்லையான்ற கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. நாங்களே ஒரு 6 மாதம் ஆச்சு எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு எல்லாருடைய ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் இங்கே இல்லை, நீங்கள் எங்கேயும் தான் வரதான் செய்யும். அப்போ மெஜாரிட்டி எப்படி இருக்குன்றதான் பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். இப்போ நீங்கள் கூட்டணி தர்மத்திற்கு மதிப்பளித்து அந்த கூட்டணி அரசில் இருப்பதால்
நிறைய நற்சான்றுகள்லாம் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது மழை பொறுத்தவரை இந்த மழையை பற்றி அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொன்னீங்க. அதற்கு முழு காரணம் அந்த மழை தான். ஏன்னா விட்டு விட்டு பெய்தது, சிறிதளவு பெய்தது. ஆகவே தப்பித்து கொண்டார்கள். பெருமழை அடைமழை வருகிற போது இந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி செயல்படும் என்று பார்த்தால்தான் தெரியும் அப்படின்ற கருத்து வைக்கிறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது எப்படி இந்த ஆட்சி இப்போ எப்படி வந்துட்டோன்னா எவ்வளோ மழை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களை இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் வந்து ஒரு மீட்பு குழு, தயாராக மீட்பு குழு என்றைக்குமே இருக்குது. அப்போ எவ்வளோ தான் இது வந்து இயற்கை பேரிடரை வந்து யாருமே தடுக்க முடியாது. அது எவ்வளோ வல்லரசு நாடாக இருந்தாலும், நார்த் கேரளினால நம்ம பார்த்தோம், ஃப்ளாரிடாவில் பார்த்தோம், அது வந்து அமெரிக்காவின்ற போல நாடுகளில் கூட வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி வரும் பொழுது எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நாங்கள் வந்து என்ன பார்க்குறோன்னா, என்ன வந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸோடு வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்றதை எங்களுக்கும் வளர்த்துருக்குறாங்க. முதல் வருஷம் நானும் ரொம்ப பயந்தேன், இப்படியெல்லாம் நடக்குதே, எப்படி நாங்கள் பதில் சொல்கிறதுக்கே வந்து அப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து தடுமாறக்கூடிய லெவல்லலாம் நாங்கள் இல்லை. எங்களை வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போ வரதை வந்து எப்படி சமாளிக்கிறது என்பது தான் வந்து ஒரு எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நற்சான்றுகள் அப்படின்றீங்க, ஒரு கூட்டணி தர்மத்துக்காகன்னு கிடையாது. ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களோடு இருக்கும் பொழுது மக்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அது வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்தை வந்து பாராட்டுறத நம்ம தயங்கக்கூடாது. அதே நேரத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சாருன்னா இல்லை. ஏன்னா நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில தடங்கல்கள் இருக்குது, நிதி குறைபாடு இருக்குது. அப்போ நிதி குறைபாடு இருக்கும்பொழுது நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய நிதிகள் வழங்கப்படுவது கிடையாது. அப்போ நம்மளாவே வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சில குறைகள் இருக்க தான் செய்யும். வெறும் இயற்கை பேரிடர் மட்டுமல்ல, மக்கள் நல திட்டங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நலத்திட்டங்கள் குறிப்பாக கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் இளைஞர் முன்னேற்றத்துக்காகவும் வந்து நிறைய செயல்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு வருது. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ இந்தியா அளவுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி மாநிலமாக, இப்போ எடுத்துக்காட்டாக அண்மையில் நான் ஒரு கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டேன். யூனிசெஃப்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தை மேம்பாட்டுக்காக நலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கருத்து கேட்குறதுக்கு. அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டையும் கேரளாவையும் வந்து நாங்கள் மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடுவது கிடையாது, நாங்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுறோம், முன்னேறக்கூடிய நாடுகளோடு ஒப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி வெரி எக்ஸலண்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். பொறுப்பாளர், யூனிசெஃபுடைய பொறுப்பாளர். வாட் இந்தியா வாண்ட்ஸ் டு பிகம் டுமாரோ, தமிழ்நாடு அண்ட் கேரளா ஆர் டுடே அப்படின்னாரு. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நாளைக்கு என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடும் கேரளாவும் ஏற்கனவே அந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க வச்சாங்க. இது வந்து யூனிசெஃபுடைய அதிகாரி சொல்லக்கூடிய அளவில் இருக்குன்னா, அப்போ நம்ம யோசிக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் குரோத்தை நோக்கி, முழுமையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இந்த அரசு போயிட்டு இருக்குன்றதை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதாவது மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட முசாஃபர் ஃபாத்திமா அவர்கள் என்னென்ன திட்டங்களையெல்லாம் கொண்டு வருவேன் என்று சொன்னார் என்பதும், இப்போது அந்த திட்டங்களில் எவையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ 50% எங்கள் டியூரேஷன், எங்களுடைய டைமிங் முடிந்திருக்கு. அதாவது 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குது. அப்போ நான் வந்த பொழுது முதல்ல வந்து அங்கே என்ன நான் பார்த்தேன்னா, நான் சொன்னால இந்த இயற்கை பேரிடர்கள், அது நிறைய மழை பெய்யும் பொழுது அங்கே நிறைய தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை, குறிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேக்கம், அதே போல் வந்து கால்வாய்கள் போடாத, அப்புறம் சில இடங்களில் வந்து ரோடு போடாத, மழைநீர் வடிகால், இதெல்லாம் வந்து இருந்த பிரச்சனைகள் வந்து சிவில் பிரச்சனைகளை வந்து முன்னோக்கி என்னுடைய முதல் வருஷம் முழுக்க அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். அதனால் வந்து ஒரு 50% to 60% முடிச்சுட்டேன் அந்த வேலை. அகைன் நிதி பற்றாக்குறையினால தான், இல்லாட்டி 100% முடிச்சிருக்கலாம். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பட்ஜெட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய வார்டில் இளைஞர்களுக்காக என்று இந்த ஒரு ரொம்ப பழமையடைஞ்ச ஒரு ஜிம் இருந்துச்சு, உடற்பயிற்சி கூடம். அது 1வது ஆண்டு நிதியில் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல அளவில் அதை கட்டி அந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். மேயர் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து நம்முடைய இது தேசிய தலைவர், முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் வந்து தான் அதை வந்து திறப்புலா பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மேயர் அவர்களும் உட்கார்ந்து நாங்கள் உடற்பயிற்சி செய்ததெல்லாம் வந்து வீடியோ வைரலாக போச்சு.
இப்போ அடுத்த கட்டமாக என்னுடைய வார்டில் வந்து சமூக நலக்கூடம் இல்லை. அதனால் 2வது ஆண்டு நிதியில் வந்து சமூக நலக்கூடம் வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்டு. பெண்களுக்காக வந்து ஒரு உடற்பயிற்சி கூடம் சென்னையில் வந்து அதிகமாக இல்லை, ஒரு 10 உடற்பயிற்சி கூடத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா உடல் நலம் இருந்தால்தான் எதையும் செம்மையாக செயல்படுத்த முடியும், சாதிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ பெண்களுக்காகன்ற வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜிம் கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த 3வது ஆண்டு என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்போ அந்தந்த ஆண்டுகள் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வந்து ஒன்று மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கட்டிடமும், அதே போல் ஒரு 30% வந்து சிவிலுக்காக என்னென்ன தேவைப்படுதோ, அதாவது ரோடு, கால்வாய், மழைநீர் வடிகால், குப்பை கூலங்கள் வந்து அகற்றுவதற்காக வந்து ஸ்பெஷல் அங்கே கார்பேஜ் பின்ஸ், இதுக்காக வேண்டிய கோரிக்கைகள் ஒரு 30% நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும், 70% வந்து மக்கள் நல்ல திட்டங்களுக்காக நான் வந்து ஒதுக்கிக்கிட்டு வரேன். இன்னும் நிறைய பண்ணணும், பல பேருடைய ஆலோசனைகள் பெற்று தான் நான் பண்ணிக்கிட்டு வரேன். என்ன ஒரு இறைவனுடைய பெரிய அருட்கொடை என்னென்னா, என்னுடைய வார்டு எழும்பூரில் முதலாவதாக எழும்பூர் ரயில்வே நிலையம் இருக்குது. அதே போல் குழந்தை ஒரு இதய பகுதினே சொல்லலாம் நம்ம. ஆமாம், அதான் சென்னையோடைய மையப்பகுதி. அதனால் பெரிய பெரிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதாவது கண் ஆஸ்பத்திரி இருக்குது, குழந்தைகள் ஆஸ்பத்திரி இருக்குது, அதே போல் மகப்பேறு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்படி மியூசியம் இருக்குது, போலீஸ் மியூசியம் இருக்குது, தமிழ் சாலையே வந்து என்னுடைய வார்டில் மதிமுகவோட தலைமை நிலையம் இருக்குது, மதிமுக தலைமை நிலையம் இருக்குது, ஸ்டேடியம், முக்கியமான ஸ்டேடியங்கள், ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி பழைய கமிஷனர் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே போல் பள்ளிக்கூடங்கள் பார்த்திங்கன்னா டான் பாஸ்கோன்னு சொல்லக்கூடிய க்ரீம் ஆஃப் த சொசைட்டி படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம், எத்திராஜ் கல்லூரி என்னுடைய வார்டில் இருக்குது. 3 வந்து குடிசை பகுதி இருக்குது என்னுடைய வார்டில். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆஃப் போத் எல்லாமே கலந்து. ஆமாம், எலைட் ஒரு கதம்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலைட் ஏரியாவும் இருக்குது, குடிசை பகுதியும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி, அதாவது இந்த கோரிக்கையை, அதாவது இந்த செயல்பாட்டை நான் செயல்படுத்த முடியாமல் போய்விடுமோ அப்படின்னு எதையாவது நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக வெறும் இந்த மாமன்ற உறுப்பினர் பொறுப்பு எடுத்த பிறகு மட்டுமல்ல, ஒரு 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். ஒரு பெருந்தலைவரினுடைய மகளாக வந்து வளர்ந்த பொழுது நான் தான் வீட்டில் கடைக்குட்டி. அப்போ அவர் தான் வந்து எனக்கு ஒரு ஐகான், ஒரு மாடல். அப்பா அப்துல் சமத் அவர்கள் 20 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. அப்போ எங்களை வளர்த்த விதம் எப்படின்னா, எதையுமே வந்து செய்ய காயிதே மில்லத் அவர்களுக்கு பிறகு அப்பாவை தான் சொல்லுவாங்க. சிராஜுல் மில்லத். ஆமாம், காயிதே மில்லத் எங்களுடைய பிதாமகன், ஸ்தாபக தலைவர் அவங்க. அவங்களுக்கு பிறகு அப்துல் வஹாப் ஜானி சாப் ஒரு குறுகிய காலத்துக்கு தலைவராக இருந்தாங்க. அப்பா வந்து அதுக்கு பிறகு பொறுப்பெடுத்தாங்க. ஒரு 30 ஆண்டுகள் தலைவராக மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் பொதுச் செயலாளராக இருக்கும்பொழுது தான் அவங்க வந்து இறப்பு ஏற்பட்டது. அப்போ எங்களை வளர்த்த விதம் எப்படின்னா, எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க, முடியும் நடிங்க, நிச்சயமாக யூ கேன் டூ இட். அப்பா சொல்லி வளர்க்கக்கூடிய விதம் எப்படின்னா, ரிசல்ட் வந்து இறைவனுடைய கையில், அது நம்ம கையில் கிடையாது, ஆனால் முயற்சி நம்ம கையில் இருக்குது. அப்போ இது முடியுமா முடியாதது வந்து இறைவன் வந்து தீர்மானிப்பான். ஆனால் நீங்கள் எவ்வளோ அது முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அப்போ இந்த மாமன்ற பொறுப்பு எடுத்த பிறகு கூட என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இறைவனுடைய பெரிய அருட்கொடை, யாரை வேணாலும் போய் இமீடியட்டாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது சந்தித்தா வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியம், மரியாதை, ஒன்று அப்பாவுடைய அடையாளம், அதே போல் நம்ம முஸ்லீம் லீக்குடைய ஒரு கண்ணியம், முஸ்லீம் லீக்குடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால, அப்புறம் நம்ம தனிப்பட்ட ரீதியாக வந்து பழகக்கூடிய விதம், அப்போ எதுவுமே வந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. அதிகாரிகளிடம் பேசுவதோ, அமைச்சரிடம் போய் எடுத்து வைப்பதோ, அல்லது முதலமைச்சரிடம் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வந்து கிடைப்பதனால எந்த ஒரு விஷயத்தையும் உடனே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். அதே போல் வந்து இது முடியாதுன்ற ஒரு நெகட்டிவ் தாட்டில் நான் எப்போவுமே செயல்பட்டதே கிடையாது. நிச்சயமாக முடியும், அதற்கு முயற்சி தான் முக்கியம், முயற்சி தான் நம்ம செய்யணும். முயற்சி எடுப்பதில் நான் என்றைக்குமே தயங்கினதே கிடையாது. புதிதாக ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறார், கட்சி தொடங்கியிருக்கிறாரு, மாநாடு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது, அதிகமான மக்கள் ஆதரவை நல்கியிருக்கிறார்கள் எல்லாம் பேசப்படுகிறது. அவர் பேசும்போது ஒன்றிய அரசு, அதாவது திராவிட நாடு அப்படின்னு சொல்கிற 4 நாடுகளை வச்சுக்கலாம், இல்லை தமிழகத்தை மட்டும் வைத்து கொண்டால் கூட மொத்தமாக எதிர்க்கிற ஒரு ஒன்றிய அரசை அவர் வந்து பெருசாக அதை எதிர்க்கலை, ஒரு பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியை
குறிப்பாக ஊழல் ஆட்சி அப்படின்ற ஒரு முத்திரையோடு பேசத் தொடங்கியிருக்கிறார். மற்ற கட்சிகள்லாம், சில கட்சிகள், அதாவது நாம் தமிழர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு இல்லை, தனிப்பட்ட முறையில். ஆனால் மற்றவங்களாம் அதை பற்றி பேசலை. திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே காரணம் என்னன்னு? ஜனநாயக நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் வருவது என்பது ஒரு ஹெல்த்தி சுச்சுவேஷன். ஜனநாயக நாட்டில் நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தான் எதுவுமே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ தனிப்பட்ட ரீதியாக அரசு சாரா அமைப்புகளோ அறக்கட்டளைகளோ அல்லது வந்து சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் செய்யக்கூடியதை வந்து பெரிய அளவில் நீங்கள் பண்ணணுன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். அப்போ அதுதான் வந்து ஜனநாயகத்துடைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி என்ற ஒரு அடையாளம். அரசியலில் வருவதற்கு யாருக்குமே தடை கிடையாது, எல்லாரும் அரசியலில் வரலாம். வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லது. எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடாது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்தால் இன்னும் அதிகமாக அதில் வந்து பவர் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அண்மையில் லான்ச் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இப்போ தான் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பு வந்து நல்லா தடபுடலாக பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். பார்க்கலாம், இப்போ தானே குழந்த பிறந்திருக்கு, இப்போ தான் குழந்த பிறந்து பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு 75 ஆண்டுகளாக, இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கடந்த ஆண்டு 2023 வந்து நாங்கள் 75வது ஆண்டு பவள விழாவை நாங்கள் கொண்டாடினோம். எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிபுடைய தலைமையில் கேரளாவுடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதே போல் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்னையில் வந்து மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவை நாங்கள் சென்ற ஆண்டு கொண்டாடினோம். இந்த ஆண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 75வது ஆண்டு பவள விழாவும் கலைஞர் நூற்றாண்டு விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ந்த ஒரு ஜாம்பவான் இயக்கங்கள். ஒரு விடுதலை பெற்ற இந்தியாவில் விடுதலை பெற்ற பொழுது எப்படியெல்லாம் அரசியல் நிலைமை இருந்திருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஒன்று நாடு பிரிவினை, அதே போல் வந்து அப்போ தான் வந்து ஜனநாயகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு புது நமக்குன்ற ஒரு கான்ஸ்டியூஷன், அவங்களுக்குலாம் நிறைய சவால்கள் இருந்தது. ஆமாம், அரசியல் அமைப்பை கொண்டு வரணும், அதை செயல்படுத்தணும். அப்போ அதை எல்லாத்தையும் செயல் திட்டங்களை வந்து சரியாக மக்களிடம் கொண்டு போகணும். இதெல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்து முதல்ல நம்ம மதிக்கணும். எடுத்த உடனே எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்படி? நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஊழல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நிச்சயமாக வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை வந்து இந்த ஜனநாயகத்தில் வந்து ஊழல் இருந்தால் நாடு வந்து முன்னேறாது. அது பல நாடுகள் வந்து நமக்கு கண்கூடாக தெரியுது, எப்படியெல்லாம் வந்து அவங்க ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போயிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு வார்த்தை வந்து இந்த கட்சிக்காக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன்படுத்துவது, அதை நோக்கி அரசியல் செய்வது என்பது அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. நிச்சயமாகவே ஊழல் எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும். ஆனால் ஒரு இயக்கம் மட்டுமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஓடி போயிடக்கூடாது. குற்றம் சாட்டி அவர் பெருசாக வந்து கொடி பிடிச்சி உண்ணாவிரதெல்லாம் இருந்தார். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னா அப்படி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு வேண்டுமென்று ஒரு மாயையை வந்து உண்டாக்குறாங்க. ஏன்னா வேறு ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் வந்து எதை வச்சு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கிறோம். குழந்தையுடைய கல்வி அதில் நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கிறோம். மதிய உணவு திட்டத்தோடு இப்போ காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பல நாடுகள் வந்து யூகே போன்ற நாடுகள்லாம் வந்து பாராட்டுறாங்க, இது எல்லா நாடுகள்லையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ திட்டங்களை பற்றியெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எது இருக்குது உங்களுக்கு? அப்போ சும்மா தானே கிடக்குது, இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊழல் சொல்லிட்டு சொல்கிறது வந்து குறிப்பாக ஒரு ஆட்சி நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அரசியல் செய்யணுன்னா நீங்கள் முன்னேற முடியாது. இஃப் யூ வாண்ட் டு டூ பாலிட்டிக்ஸ், கம் டு ஹெல்த்தி பாலிட்டிக்ஸ், ஹெல்த்தி காம்படிஷன். மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேசுங்க, இன்னும் என்னெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற வந்து ஆக்கப்பூர்வமான உங்களுடைய அறிவுரைகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்களும் வந்து மற்றவங்களை போல் வந்து 100ல் 1 போயிடுவீங்க. ஒரு கருத்து செவிகளை எட்டுகிறது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது யூகமாக இருக்கும் என்னவோ தெரியல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் அவர்களை பயன்படுத்தி விஜயை எதிர்க்கிறார்கள். ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஆற்றலாக வருவார் என்ற நினைவில் இவங்களை பயன்படுத்தி திமுக செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி மட்டுமல்ல,
எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் சொல்ல தான் செய்வாங்க. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ பாஜக இருக்குது, இது பாஜகவுடைய பி டீம், பாஜகவுடைய சி டீம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம விமர்சனங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். பெரிய அளவில் எல்லா கட்சி கூட எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்முடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் சாப் அவர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு கருத்தை புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியை பற்றி சொல்லலை. அவங்க வரட்டும், எல்லாரும் வரட்டும், மக்கள் ஆதரவு இருந்தால் வெற்றி பெற்று வரட்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவங்கள முன் வச்சாங்க. அந்த கருத்து தான் எங்கள் கருத்து கூட. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மரியாதைக்குரிய சீமானை வச்சு தான் வந்து விஜயை எதிர்க்கணுன்ற தேவையே இல்லை. அவங்களே ஒரு ஜாம்பவான் கட்சி. இத்தனை வருஷங்களாக அவங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனை கட்சிகள் வந்தன, எத்தனை கட்சிகள் போன, அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அவங்க எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. இத்தனை முறையே வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு பேரியக்கம். அப்போ அந்த ஒரு பேரியக்கம் வந்து ஒரு கட்சியை வச்சு நேரடியாக விஜய் ரசிகர்களின் வெறுப்பை பெற்றுக்கொள்ளாமல் இப்படி ஒரு குறுக்கு வழியை கடைபிடிக்கிறார்களோ? அந்த அளவுக்கு வந்து விஜயினுடைய ரசிகர்கள் வந்து ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பாங்க. நிச்சயமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் வந்து அது மாற்று கருத்தே கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அது டோட்டலி வந்து வேறு ஃபீல்டு. அது அரசியல் என்பது வேறு ஃபீல்டு. ரசிகர்கள் எல்லாரும் வந்து அரசியல் ஆதரவாளர்களாக வருவாங்களான்னா வந்து நடிப்பதை விரும்புகிறவங்க இருப்பாங்க. அது வந்து டோட்டலி வேறு ஃபீல்டு. அது ஒரு கெரியரே வேறு. இப்போ அந்த கெரியரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அரசியல் கெரியரோட ஒப்பிடுவது என்பது நிச்சயம். இது பொழுதுபோக்காக வந்து சினிமா பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். அது வந்து பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு. சில என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, சில என்டர்டெயின்மெண்ட்டில் டைம் பாஸ் இருக்குது, சில என்டர்டெயின்மெண்ட்டில் பிரெயின் வாஷ் இருக்குது. அப்போ வந்து இப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முந்தைய காலத்தில் ஒரு சேனல் இருந்துச்சு, வீட்டில் ஒரு டிவி இருந்துச்சு, எல்லாரும் அந்த நேரத்தில் உட்காந்து பார்ப்போம். இப்போ அப்படி இல்லையே, கையிலேயே மீடியா வந்துருச்சு. குழந்தைகிட்ட எல்லாமே வந்து நாலேஜ் இருக்குது. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்களுக்கு செய்தி வந்து சேருது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து அதை எப்படி அலசி எதை எடுக்கிறதுன்ற தெரியும். என்னுடைய குழந்தைங்கள வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா, அம்மா ஃபேக்ட் செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. எதையொன்று நீங்கள் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பகுத்தறிகிற. ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஹை ஐக்யூ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டுரையை பார்த்தாங்கன்னா இது இல்லை, அவங்க எழுதுனது கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அவங்க ஜல்லடை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சி விமர்சனங்கள், இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சீப் பாலிட்டிக்ஸு. திமுக வந்து அவரை வச்சு ஒரு எதிர்க்கிறதுலாம் தேவையே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு மென்மை போக்கை கடைபிடிக்கிறார். எதிர்காலத்தில் 2026 தேர்தலில் அவர்கள் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அது தேர்தல் நேரத்தில் பொழுது தான் வந்து தெரியும் யார் வந்து எந்த பக்கம் போகிறாங்க, எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் எந்த பக்கம் போனாலும் வாழ்த்து சொல்கிறது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் வந்து இதில் இவங்க எதிர்காலத்தில் இப்படி வருவார்களோ போவார்களோ என்று முன்கூட்டியே வந்து இந்த நேரம் வந்து ஒரு தேர்தல் களம் கிடையாது. தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்குது. அப்போ பேசிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் வந்து யார் எப்படி போகிறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம வந்து சொல்லணும். எது இருந்தாலும் வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, வரக்கூடிய அந்த கூட்டணிகள் வந்து ஒரு தூர நோக்கு பார்வையோட மக்கள் நல. இப்போ இந்தியா கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி வந்து ஃபார்ம் ஆன பொழுது எல்லாரும் பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குற இந்தியா கூட்டணி தான் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக மக்கள் நலத்திட்டங்களை நோக்கி இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியாவில் வந்து மத துவேஷம், மதவெறி இருக்கக்கூடியவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு டெவலப்மெண்ட், இந்தியன் நேஷ்னல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ், எங்கள் தலைவர் கூட மிக அழகாக சொன்னாங்க. இந்தியா என்ற பேர் வருவதுக்கு கூட அத்தனை கூட்டணி இயக்கங்களுடைய தலைவர்கள்லாம் உட்காந்து பிரெயின் ஸ்டாமிங் பண்ணாங்க. எப்படி இருக்கணும்னா, இது தேசிய அளவில் இருக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும், எல்லாரையும் இணைக்கக்கூடியதாக, இன்க்ளூசிவ் அலையன்ஸ். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது இன்க்ளூசிவ் அலையன்ஸ் கிடையாது, அலையன்ஸ் ஆஃப் ஒன்லி கம்ஃபர்ட், அலையன்ஸ் ஆஃப் பெனிஃபிட், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ என்டிஏ அலையன்ஸில் வந்து இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னால் கிடையாது.
ஒரு ஒரு கொள்கையுடையவர்கள் அந்த கொள்கையை பற்றி மக்களுக்கு தெரியும், அதிகமாக சொல்லணும்னு தேவையில்லை, எந்த கொள்கையால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும். அப்போ அதில் வந்து பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு அலையன்ஸ் ஒரு பக்கம். இங்கே வந்து இந்தியா முன்னேற வேண்டும், எல்லோரும் இதில் வந்து ஒரு சாமானிய மனிதன் கூட வந்து விடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்தியா அலையன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கூட்டணிகள் உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகள் என்ன, அதனுடைய அஸ்திவாரம் என்ன, இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அப்படி அதை நோக்கி தான் வந்து மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்பதில் அந்த தெளிவாக இருக்கணும். இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கொள்கை சார்ந்த கூட்டணி அப்படி என்ற ஒரு முறையில் பேசுனீங்க. ஆனால் அந்த கூட்டணியை ஒரு குறைத்து பேசுவது போல் இந்தி கூட்டணி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க எதிர்க்கட்சியினர். அதை பற்றி உங்கள் கருத்து? அண்மையில் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரத்துக்கு தான் நான் போயிருந்தேன். 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து வயநாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த இந்தி கூட்டணின்னு சொல்கிறீங்களே, அங்கே வந்து அங்கே ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கேரளா மக்கள் எல்லாம் மலையாளம் பேசக்கூடியவர்கள். தமிழ்நாட்டை வந்தீங்கன்னா தமிழில் நாங்கள்லாம் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லக்கூடிய மக்கள். அப்போ வந்து இந்த 2 மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது. இங்கெல்லாம் வந்து நாங்கள் ஹிந்தி அதிகமாக பேசக்கூடிய மாநிலங்களே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியை எதிர்க்கக்கூடிய மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்குது. அப்போ ஹிந்தி கூட்டணின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து சரின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதில் வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவுடைய சரத்பவார் இருக்கார், காஷ்மீருடைய நம்முடைய இவங்க உமர் ஃபாரூக் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி நம்முடைய தாய்மொழி இல்லை, ஹிந்தி அதிகமாக பேசப்படாத ஒரு மாநிலங்கள். ஆனாலும் கூட இந்தியா கூட்டணியில் இருக்கிறோன்னா அப்போ இட்ஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் தானே அர்த்தம். எல்லாரையும் ஒன்றாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த திராவிட மாடலுடைய ஒரு ஹீரோவாக அவர் முதலமைச்சராக வந்து அவர் செயல்பட்டிருக்கக்கூடிய விதம், அதை வந்து அதே போல் அவர் முதலமைச்சர் ஆன உடனே டெல்லிக்கு போய் அங்கே முதலமைச்சராக இருந்த கேஜ்ரிவால் எப்படி வந்து அங்கே மொஹல்லா கிளினிக் நடத்துகிறாங்க, மொஹல்லா ஸ்கூல் நடத்துகிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ட பிறகு அதை வந்து இங்கே செயல்படுத்தின விதம், அது பிறகு இந்தியாவில் எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு வரணும் அப்படின்னு அவங்க நடந்து கொண்டது. இந்த இந்தியா கூட்டணி அமைவதற்கு அஸ்திவாரமாக இருந்தது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தான். அப்போ இது இந்தி கூட்டணி எப்படின்னு சொல்லலாம், சொல்லுங்கள். சரி, அடுத்த கேள்வி. அதாவது மாநகராட்சி தொடர்பாக நிறைய திட்டங்கள்லாம் வருது. கல்வி திட்டங்களும் பொதுவாக பள்ளிக்கல்வியிலையும் திட்டங்கள் வருது, நான் முதல்வன், இந்த மாதிரி திட்டங்களும். இந்த திட்டங்கள் சில அறக்கட்டளைகள் மூலமாகவும் செயல்படுத்தப்படுகின்றன, அதில் உள்ள ஊழியர்கள்லாம். ஆனால் அந்த அறக்கட்டளைகள் ஆர்எஸ்எஸ் சார்ந்தோ அல்லது பிஜேபியை சார்ந்தோ இயங்குகின்றன அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு அரசியல் முகம். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது ஒரு 100 ஆண்டுகளாக அவங்களுடைய ஒரு தூர நோக்கு பார்வையோடு எப்படியெல்லாம் ஊடுருவணுன்ட்டு வந்து அவர்கள் செயல்பட்டிருக்கக்கூடிய விதங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கொள்கை ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ மீடியா பலத்தை வச்சு அதிகமாக அவங்க வந்து அவங்களுடைய குரலை வெளிப்படுத்தலாம் ஒழிய மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சவால். இந்திய நாடு என்பது ஒரு அழகிய நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு. பல நாடுகளுக்கு வந்து நாங்கள் முன்மாதிரியாக நாங்கள் திகழ்கிறோம். இத்தனை மொழிகள் பேசக்கூடிய மக்கள். இப்போ நான் புர்கா போட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழச்சி, அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவாங்க, அமைச்சர் புர்கா போட்ட தமிழச்சி வந்து எங்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சுதந்திரம், இந்த இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் பல நாடுகளில் இல்லை. அப்போ இத்தனை மொழிகள், இத்தனை கலாச்சாரம், இத்தனை மதம், இத்தனை பண்பாடு, இத்தனை உடைகள், இத்தனை விதமான மக்கள் எத்தனை நாட்டில் இருக்கிறாங்கன்னா இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா என்பது ஒரு வல்லரசு நாடாக வர வேண்டும் என்றால் இந்த மதவெறி கொள்கைகள், மத துவேஷங்கள், குறிப்பாக இந்த மக்கள் மத்தியில் வந்து பிரிவினை உண்டாகக்கூடியவர்களை வந்து என்றைக்குமே இந்த மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஆங்கிலேயன் இவ்வளோ ஒரு வல்லரசனாக வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா எத்தனை நாள் வந்து ஆள முடிஞ்சது? தூக்கி போட்டாங்க இல்லையா? அப்போ இந்த சித்தாந்தங்களுடைய அஸ்திவாரத்தை பார்த்து தான் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை நீங்கள் வச்சிங்க, அது அறக்கட்டளைகளோ அரசு சாரா அமைப்புகளுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது சில கட்டளைகளோ சில அறக்கட்டளைகளோ அல்லது சில அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்காக தான் கொடுக்குறாங்கன்னா கட்டாயமாக கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இன்க்ளூசிவாக தான் கொண்டு போயிட்டுருக்குறாங்க.
அதில் வந்து மதத்தை பார்ப்பது கிடையாது, அவங்களுடைய அரசியல் பின்னணியெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்க நல்லா செயல்படுறாங்களா, அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு உதவி இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்களா. இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பேச்சாளர் இந்த போட்டி வச்சுருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிறந்த இளம் பேச்சாளர்களுடைய இது. அது ஒரு கருத்து என்னை ரொம்ப வந்து கவர்ந்துச்சு. அருள்மொழி மேடம், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சாங்க ஒரு மேடையில். அவங்க வந்து ஒரு ஜட்ஜாக போயிருக்கும் பொழுது, இந்த பேச்சாளர்களுடைய இதில் நடுவராக போயிருக்கும் பொழுது, அப்போ நிறைய வின்னர்ஸ், நிறைய பேச்சாளர்கள் ரொம்ப சிறப்பாக பேசுனாங்களாம். எப்படி இவங்களுக்கெல்லாம் யாராவது தேர்ந்தெடுக்கிறது, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு தேர்ந்தெடுக்கணுமே அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் பொழுது, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களாம், அவங்களுக்கு முன்கூட்டியே, நான் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றதை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்கள் யார் வந்து அதில் மெரிட்டில் வராங்களோ, நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நிறைய பேர் இருக்கும் பொழுது அதில் வந்து நீங்கள் அவங்க பின்னணியை பாருங்கள். என்ன பின்னணியை பாருங்கன்னா, நல்ல பேச்சாளன், தலைவர் அல்லது கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய குழந்தையா, இல்லாட்டி வந்து ஒரு சாமானியன் இருந்து எந்த விதமான பின்னணியும் இல்லாத ஒரு குழந்தையா, அந்த பையனா பொண்ணாக இருந்தால் அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்க. இது வழக்கறிஞர் அருள்மொழி மேடம் அவங்க வந்து ஒரு மேடையில் பதிவு செஞ்சாங்க. இது நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு, அந்த காமராஜர் அவர்கள் ஒரு பதவிக்கு பொறுப்புக்கு ஆட்களை போடும்போது தாய் தந்தை இல்லாதவங்களை கொடுங்கன்னு சொன்ன மாதிரி, இன்ஃபேக்ட் அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு துணை முதல்வர் அவர்கள், இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே யார் ஜட்ஜ் அவரோட இணைத்து பார்க்குற அளவுக்கு துணை முதல்வர் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் அந்த அந்த கோட்பாடுகள்லாம் இவர் கொண்டு வராரு. இணைந்து பார்க்குறது வேற, ஆனால் அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸில் போகிறாங்க. பெரிய பெரிய பெருந்தலைவர்கள், அவங்களாம் லெஜெண்டரி சகாப்தங்கள், அவங்களோட யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் அந்த சகாப்தங்களுடைய அந்த வழிச்சோடுகளில் போடுறாங்களா, அதுதான் முக்கியம். அப்போ இந்த இந்த கருத்து அவங்க அருள்மொழி சொல்லும் பொழுது எல்லாரும் மனம் நெகிழ வந்து கைத்தட்டுனாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டாக யோசித்து பார்க்குறாங்க பாருங்கள். அப்போ இந்த கருத்து நிச்சயமாக வந்து இங்கே இம்போஸ் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, யார் மக்களை பிரிக்கின்றார்களோ, மக்கள் மத்தியில் வந்து வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, பிரிவினையை உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து வந்து நிற்க வைக்கிறாங்களோ, அவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இடமே கிடையாது. நான் ஒரு சின்ன நிகழ்வு கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சேன். அதாவது அந்த அமைப்பின் மூலமாக அரசு வேலைகளை செய்கிறவர்கள், அந்த அறக்கட்டளை மூலமாக அங்கே உள்ள அந்த பணியாளர்களில் ஒரு சிலர் வந்து சர்ச்சுக்கு, அதாவது லஞ்ச் ஹவரில் 1 to 2 சர்ச்சுக்கு சென்றதாகவும், அவர்களை இவர்கள் அழைத்து கண்டித்ததாகவும், சிலரை நீக்கம் செய்ததாகவும் கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த கேள்வி. ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை இந்த அரசு ரீதியாக உள்ளே கொண்டு வருகிறார்களோ அப்படின்ற ஒரு இல்லை, இதில் வந்து சிறுபான்மையினுடைய மத உரிமை இது ரொம்ப முக்கியம். அதில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக வந்து தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், இவங்களுடைய மத கோட்பாடுகள், இவங்களுடைய உரிமைகள் வந்து யாருமே கை வைக்கக்கூடாது என்பதில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. பல மேடைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட அப்படி தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு வந்துச்சுன்னா உடனே பின்னாடியிலேருந்து சொல்லுவாங்க, நிறுத்திக்கோங்க பேச்சு. நான் நிறுத்துறதுக்கு முன்னாடியே அந்த நேரத்தில் பேச வேண்டாம், கொஞ்சம் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பின்பற்றுகிறார். ஆமாம், அது திராவிட மாடல்னு வரும். திமுக மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்டலாம் அந்த அந்த தமிழினம் என்று சொல்லக்கூடிய அந்த திராவிடம் என்ற அந்த கோட்பாடு இருக்கோ அவங்க எல்லாரும் மதிப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆரிய கோட்பாடுகள்லாம் தான் வந்து நான் தான் மேன்மையானவள், இந்த சூப்பர் மெசிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கத்தன்மையை தான் நாங்கள் வெறுக்கிறோமே தவிர, அப்போ இந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம அரசாங்கம் உடனே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை நாங்கள் பாராட்டணும். அதாவது இப்போ இன்னொரு கேள்வி, அதாவது பகுத்தறிவுவாதிகள், திராவிடர் கழகம் ஒரு கருப்பு உடையில் இருக்காங்க, நீங்களும் கருப்பு உடை, இதுக்கு எதுவும் ஒரு ஏதாவது தொடர்பு இருக்கா, உறவு நிலை இருக்கிறா? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உடை மட்டும் இல்லைங்க, என்னுடைய அப்பாவுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அவங்க வந்து சேலம் ஆத்தூரில் பிறந்தவங்க, வாழ்ந்தது வந்து காரைக்கால். அவங்க தான் முதல்ல தமிழில் திருமறை திருக்குறானை மொழிபெயர்த்தவங்க, விடுதலை போராட்ட வீரர், கிலாஃபத் இயக்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து அவர் தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறாங்க. அண்ணல் காந்தியடிகளுடைய
பல கட்டுரைகள்லாம் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க. குரானே மொழிபெயர்த்தவங்க இன்றைக்கி கூட வந்து மார்க்க அறிஞர்கள் மத்தியில் வந்து ஒரு சங்கைக்குரிய ஒரு தலைமகனாக வந்து கருதப்படுறாங்க. அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். 2 பேரும் வந்து சமகாலத்தில் இருந்த தலைவர்கள். அப்போ தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இப்போ நம்ம நிறைய மீலாது விழாக்கள், நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாள் விழாக்கள் அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மீலாது விழாவை ஈரோடில் நடத்தி அதற்கு முக்கிய சிறப்பு விருந்தினராக தந்தை பெரியார் வந்து கலந்து கொண்டு உரையாற்றினார் என்பது ஒரு சரித்திரம். அதே போல் வந்து என்னுடைய தாத்தா எழுதியிருக்கக்கூடிய இயற்கை மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், இஸ்லாத்தை பற்றி இயற்கை மதம் என்ற புத்தகம் இன்றைக்கும் இருக்குது, அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அதோடைய முன்னுரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் எழுதியிருக்கிறாங்க. எங்களுடைய தந்தையார், அதாவது அப்பா, குடும்ப உறவாகவே ஆமாம், அப்துல் சமத் அவர்களும் மரியாதைக்குரிய பெரியப்பா வீரமணி அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்பா எப்போவுமே அப்பாவோடைய எந்த நிகழ்ச்சிக்கும் வீரமணி அங்கிள் இல்லாமல் நடக்காது. எங்களுடைய குடும்பத்துடைய ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பான்னு சொல்லலாம் அவங்கள. அப்போ சொல்லுவாங்க, திராவிட கழகத்தினுடைய கோட்பாடு இறைவன் இல்லை, இஸ்லாத்துடைய கோட்பாடு இறைவன் இல்லை அல்லாவை தவிர. அப்போ வந்து இன்னும் ஒன்று மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், நாங்களும் எந்த இறைவனும் இல்லை ஒருவனை தவிர அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கோட்பாடுகள், இந்த உடை என்பது, இப்போ இது நான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன், குரான்லேயோ நபிகள் நாயகமோ எங்கேயுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுங்கன்னு சொல்லலை. கண்ணியமான உடை அணிந்து கொள்ளுங்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாகவும் இருக்கட்டும், கண்ணியமான உடை அணிந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் போர்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்தோனேஷியா, மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக போடுவாங்க. ஆஃப்ரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டி மாதிரி போடுவோம். துப்பட்டின்னா எங்கள் இப்போ கொண்டு நீங்கள் காரைக்காலெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வந்த கலாச்சாரம். அந்த வெள்ளை துணியை எடுத்து 16 முழம் இருக்கும், 12 முழம் இருக்கும், மேலே போர்த்தி கொள்வார்கள். அப்போ என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன, நீங்கள் கண்ணியமாக அறியப்பட வேண்டும், உங்களை நீங்கள் போர்த்தி கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த உடை என்பது உடலுக்கும் அழகுக்கும் தான் தவிர மூளைக்கல்ல முக்காடு. அது என்னுடைய கன்னி பேச்சில் நான் வச்ச கருத்து இது. மூளைக்கு என்றைக்குமே முக்காடே கிடையாது. அப்போ இந்த கருத்தோடு தான் திராவிட கழகமும் இஸ்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒத்துமைகள் இருக்கும். அதனால தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் திராவிட அந்த கொள்கையும் வந்து ரொம்ப ஒன்றி போய் நிறைய வந்து பின்னி பிணைந்த ஒரு சொல்கிறது என்ன சொல்கிறது, 2 பேரும் வந்து இரட்டையர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். அதாவது வலிமை மிகுந்த ஒரு கூட்டணி, இன்னும் கேட்டால் கொள்கை சார்ந்த கூட்டணி என்று சொல்லப்படுகிற திராவிட முன்னேற்றக் கழக அந்த கூட்டணி பல நேரங்களில் எதிர்க்கட்சியினரால் குறிவைக்கப்படுகிறது. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லணும்னு அவசியமா? நீங்கள் சரியாக தானே இருக்கீங்க, எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. சில நேரங்களில் வேண்டுமென்றே குழப்பங்கள் உருவாக்கப்படுது. நம்ம இந்த கூட்டணி வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் அவங்களுடைய பங்களிப்பும் சரிசமமாக வழங்கப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கும் பொழுது அந்த என்ன சொல்கிறது, பொறாமையின் காரணமாக இப்படியே போயிட்டு இருந்தால் இங்கே இன்னும் வலிமையாக போயிடுவாங்களே, அப்போ எப்படி நம்ம, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவமும் நாங்கள் கொடுக்க மாட்டேன்றோம். இப்போ 40 பாண்டிச்சேரியை சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 out of 40 நம்ம இந்த கூட்டணிக்கு கொடுத்தாச்சு. அதே போல் நீங்கள் இங்கே அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்து ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வந்துட்டாங்க இவங்க. அப்போ இவங்களை எப்படி நம்ம வந்து பிரிக்கிறது? அப்போ இவங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று ஒரு சர்ச்சையை உண்டாக்கணும், ஒரு பிம்பத்தை கொண்டு வரணும், ஒரு மாயையை உண்டாக்கி ஏதாவது ஒரு கருத்தை வந்து வேண்டுமென்றே வார்த்தைகளை திரிச்சு போடுவது, அதை வந்து மாற்றி போடுவது. அப்போ இந்த குழப்பங்கள் உண்டாக்கப்படும் பொழுது தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு தெளிவை கொண்டு வருவதற்காக இந்த விளக்கங்கள் சொல்லப்பட வேண்டியது இருக்க தவிர நம்ம கூட்டணி தலைவர்களுக்கு மத்தியிலோ இயக்கங்களுக்கு மத்தியிலோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மக்கள் தெளிவடைவதற்காகத்தான் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுவதை தவிர நமக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு தூரமும் இல்லை, இடைவெளியும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது சிறுபான்மையினரால் வெறுக்கப்படுகிற அந்த ஒன்றிய ஆட்சி கட்சி பாரதிய ஜனதாவை துணை கொண்டு நடந்தது ஒரு 4.5 வருடங்கள். அதனால நாங்கள் வந்து சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை இழந்து விட்டோம் அப்படின்ற நிலையை சொல்லி அவங்க அந்த கூட்டணியிலிருந்து விலகி வந்தாங்க. அதற்கு பிறகு இந்த சிறுபான்மை மக்களின் ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கிறதா இல்லை கிடைக்குமா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து?
சில கூட்டணிகள் வந்து வைக்கக்கூடாத கூட்டணி. அது வச்சிங்கன்னா வந்து பேரசைட் மாதிரி உட்காந்து உங்களை அழிச்சிரும். நாங்கள் பாஜகவை ஏன் எதிர்க்கிறோன்னா அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கொள்கைகள். அது வேறு முஸ்லீம்கள் எதிர்த்து கிடையாது, அது இந்தியாவை எதிர்த்த கொள்கை. இந்தியாவுடைய பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் மக்கள் நலத்திட்டங்கள்லாம் கேள்விக்குறி, ஆனால் ஊர்களோட பேரை மட்டும் மாற்றிடுவாங்க. இந்த பேர் பிரகாரனால இத்தனை ஆண்டுகளாக அதை பெருமையாகவும் சொல்கிறார். அது பெருமையாகவும் சொல்லுவாங்க, வந்த பிறகும் சொல்லுவாங்க நாங்கள் வந்த பிறகு இந்த பேரை மாற்றுவோம் அப்படின்வாங்க. இப்போ வயநாட்டில் கூட சுல்தான் பத்தரின்ற ஒரு ஊர் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான். சுல்தான் பத்தரி அது அது வந்து ரொம்ப ஒரு பழமைமிக்க ஒரு ஊர், பெருமை மிக்க ஒரு ஊர். என்னென்னா திப்பு சுல்தான் அவர்கள் அந்த வெஸ்டர்ன் காட் மூலமாக வந்து அந்த இடத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்காக வேண்டிய குண்டுக்கள், தோட்டாக்கள் எல்லாம் வந்து வச்சுருந்து அங்கேருந்தா பெரிய வந்து ஒரு போரை நடத்துவார் அவர். அந்த அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு இடம் அது. சுல்தான் பேட்டரி அப்படின்ற ஒரு இடத்த மலையாளிகள் வந்து கேரளாவில் சுல்தான் பத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வயநாட்டுடைய ஒரு அங்கமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய அமைச்சர் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்த உடனே சுல்தான் பட்டரியோட பேரை மாற்றிடுவோம் அப்படின்றாரு. ஏதோ ஒரு பேரை சொல்கிறாரு, ஏதோ சமஸ்கிருத பேரை சொல்கிறாரு. அப்போ பாஜகவுடைய கோட்பாடுகளே என்னென்னா, மக்கள் மத்தியில் அவனை பார்த்த உடனே அவன் என்ன மதம்னு பாரு, அவன் என்ன மொழி பேசுகிறான்னு பாரு, அவன் எந்த ஜாதியை சார்ந்தவன் பாரு, அவன் எங்கே உட்காரப்பட வைக்கப்பட்டோம், அவன் உங்கள் பக்கத்தில் உட்காரத்துக்கு வந்து அவன் அந்த ஸ்டேட்டஸ் உடையவனா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முஸ்லீமாக சொல்லலை, ஒரு சாமானிய மனிதனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவங்களுடைய ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோடெல்லாம் கூட்டணி வச்சுருந்தாங்களோ அந்த கட்சிகள்லாம் இல்லாமல் போயிருக்கு. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா அவங்க தனிப்பெரும் மெஜாரிட்டியாக வர முடியாது. அப்போ மற்றவங்க முதுகு மேலே அவங்க வந்து அந்த வரலாறுல இருந்து அதிமுக தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாமா? போயிடுச்சு. 5 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆயிடுச்சு. மேடம் ஜெயலலிதா இருந்த பொழுது மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு பெண்மணி, ஒரு அயன் லேடியாக இருந்தாங்க. அவங்க இருந்திருந்தால் நடந்திருக்குமா இந்த விஷயம்? இன்றைக்கி கட்சியே இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்களே. கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருக்கு. உங்கள் கட்சி வந்து 3ஆக பிளந்து நிற்கிது. அப்படியே வந்து எம்ஜிஆர் உருவாக்குனார் அந்த கட்சியை. எப்படி ஒரு கொள்கையோடு அவர் கொண்டு வந்தார், ஒரு கிளாமரஸாக வச்சுருந்தாங்க. மேடம் ஜெயலலிதா எப்படி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எந்த நிலைமைக்கு அந்த கட்சியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க? அப்போ அதை வந்து புரிஞ்சுக்கணும். பேரிழப்போ வந்து உண்டாக்கியாச்சு. இப்போ அதை எப்படி சமாளித்து கொண்டு வராங்க என்பது தான் அவங்களுடைய சவால். இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, கூட்டணியிலேருந்து. சிறுபான்மையின மக்கள் ஆதரவு கிடைக்குன்னு நம்புகிறாங்க. அதற்கு ஏற்றார் போல் எஸ்டிபிஐ கட்சியினர் அங்கே வந்து இணைந்திருக்காங்க. அப்படின்ற போது இஸ்லாமியர்கள் அதிமுகவை நம்ப தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ்டிபிஐ கட்சி ஒரு அரசியல் கட்சி, வெறும் ஒரு இஸ்லாமியர்களுக்காக இல்லை. அவங்க வந்து ஒரு சோஷியல் டெமோக்ராட்டிக் பெயரோடு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இந்நாள் வரைக்கும் அவங்களுடைய இன்னிங்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கிடையாது. அப்போ நான் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பற்றி தான் பேசணும். அதனுடைய தேசிய பொறுப்பில் இருக்கிறேன். எங்கள் பேர் இயக்கம் 75 ஆண்டுகளாக இருக்கிறோம். பல எம்பிக்கள் இருந்திருக்கிறோம். தொடர்ந்து பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எம்பிக்கள் இருந்திருக்கிறாங்க. மக்களுக்காக வேண்டிய பல விஷயங்கள் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம். கேரளாவில் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியாக இருந்து துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் தலைவர் CH கோயா அவர்கள் கேரளாவுடைய முதல்வராக இருந்திருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிராவில், யூபியில், பஞ்சாப்லலாம் வந்து எங்களுடைய பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ சிறுபான்மையினர்கள் வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா, முஸ்லீம் இயக்கங்கள் பின்னாடி மட்டும்தான் சிறுபான்மையினர்கள்னு கிடையாது, முஸ்லீம்கள்ன்ட்டு இல்லை. முஸ்லீம்கள் காங்கிரஸ்லேயும் இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் இருக்கிறாங்க, அதிமுகவிலையும் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு முஸ்லீம்கள் சிறுபான்மையினர்கள் ஆதரிப்பாங்களா என்றால் என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, தேர்தல் களத்தில் யார் வேண்டும் என்றாலும் நாங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இப்போதைக்கு பாஜகவோட கூட்டணியில் இல்லை. அப்போ ஒரு 5 ஆண்டுகள் அவர்கள் வைத்திருந்த அந்த அக்ரிமெண்ட் இன்னும் முடியலன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் தெளிவாக வந்து ஒவ்வொரு கருத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து அவர்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 5 ஆண்டுகள் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்த பொழுது சிறுபான்மை மக்களுக்காக என்னெல்லாம் கேடு விளைவித்திருக்கு பாஜக அரசாங்கம். 2014லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு விஷயத்திலையும் குறிப்பாக முஸ்லிம்களை நோக்கி தான் அவர்களுடைய எல்லா விதமான முன்னெடுப்பும் இருந்திருக்கு. எங்களுடைய உரிமைகள் பறிப்பது, எங்களுடைய உணவு கலாச்சாரத்தில் கை வைப்பது, எங்களுடைய உடை கலாச்சாரத்தில் கை வைப்பது, எங்களுடைய உயிரிலும் மேலான எங்களுடைய ஷரியத் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டதிட்டங்கள், பெண்களுடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டு எங்களுடைய தலாக் என்று சொல்லக்கூடிய விவாகரத்து சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்று சொல்லக்கூடிய விஷயம், இப்போ வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொல்லி வந்து இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு பேக்டோர் என்ட்ரி தான். வக்ஃபு திருத்த சட்டம் என்பது நத்திங் பட் பேக்டோர் என்ட்ரி ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட். அப்போ இதுக்கெல்லாம் வழிவகுத்தது யார்? அதிமுக தான். 5 ஆண்டுகள் நீங்கள் கண்மூடித்தனமாக அடிமையாக இருந்ததை வந்து மக்கள் மறக்க மாட்டார்கள். சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களும் மறக்க மாட்டாங்க. அதனால் என்னதான் நாங்கள் பாஜகவுடைய கூட்டணி இல்லை, வெளியே வந்துட்டோன்னு சொன்னாலும் கூட நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பேர் இழப்பு என்பது மக்களால் மறக்கவே முடியாது. ராமநாதபுர மாவட்டம் ராமநாதபுர நாடாளுமன்றம் அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை ஓ பன்னீர்செல்வம் பெற்றார். 3 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள். ஆனால் அந்த பகுதி பார்த்திங்கன்னா இளையான்குடி, பரமக்குடி, ராஜசிங்கமங்கலம், சாலைக்கிரம் இப்படி போன்ற பகுதிகளெலாம் இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலையில் அவர் அவ்வளவு வாக்குகளை பெறுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதில் ராமநாதபுரத்தில் வந்து நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கே நவாஸ்கனி அவர்கள் சரித்திரத்தில் என்னுடைய தந்தையாருக்கு பிறகு, ஹைதமில்லத்துக்கு பிறகு 2வது முறை அதே தொகுதியில் நின்று ஏணி சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. கூட்டணியில் நின்று ஏணி சின்னம் முஸ்லீம் லீகுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஓட்டிங் பேட்டர்னை பாருங்கள். போன வாட்டி வாங்கின வாக்குகளை விட இந்த வாட்டி அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. பாஜகவும் அதிமுகவும் அந்த அந்த அவங்களுடைய கூட்டணி அந்த இந்த ஓட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை விட அதிகமாக நம்மளுடைய முஸ்லீம் லீக்குடைய வேட்பாளர் அதிக வாக்கு தான் வாங்கியிருக்காரு. அது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பார்த்தாலும் கூட வந்து எந்த விதமான வந்து நம்ம தோற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது பாஜகவுக்கு விழுந்த ஓட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அவங்களுடைய மகனார் வந்து சமூகம் சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அவங்க சமூகத்தை சார்ந்த மக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால் அவர் வாக்கு வாங்கியிருக்கலாம். பாஜகவுக்கு அங்கே மக்கள் ஓட்டு போடலை. அதே போல் இந்த கிராமங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்களே, இந்த கீழக்கரை என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா ஊர்கள் எல்லாம் வெறும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள், தலித்தின மக்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் வெற்றி பெற்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் வந்து ஒரு சிறந்த சமூக சேவகர். அவர் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கல்விக்கு உதவி செஞ்சிட்ருக்கார். இந்த 6வது ஆண்டு இந்த வருஷம், இப்போ கூட சென்ற ஆண்டு கூட மரியாதைக்குரிய எம்பி கனிமொழி மேடம் போயிருந்தாங்க. இந்த வருஷம் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி மேடம் போயிருந்தாங்க. அங்கே 1500 மாணவர்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் லேர்னர்ஸு, அவங்களுடைய முழு கல்வியினுக்காக வேண்டிய செலவை வந்து பொறுப்பு அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ சமூக சேவை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அந்த நீங்கள் அந்த ராமநாதபுரம் போனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நலத்திட்டங்கள், எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவர் தயங்காமல் போய் ஒன்றிய அமைச்சர்களை பார்ப்பது, யாரையெல்லாம் போய் தன்னை கோரிக்கை வைப்பது என்பதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த தொகுதிக்காக நிறைய பண்ண காரணத்தினால அங்கே நல்ல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இது வந்து சரித்திர வெற்றியாக இருந்துச்சு. அதாவது ஏணி சின்னத்தில் நின்று நாங்கள் வெற்றி பெற்றதற்கு திராவிட மாடல் ஆட்சியும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா அவங்க நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, துணை முதல்வர் பிரச்சாரம் பண்ணாங்க, மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இணக்கம். அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ நல்ல வேட்பாளர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் லீக் வேட்பாளராக இல்லாமல் மக்கள் வேட்பாளராக அவர் வந்து பார்க்கப்பட்டு வெற்றி பெற்றார். இப்போ நீங்கள் தனிப்பட்ட, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் அல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கிற முக்கியமான அதிகம் செறிந்து வாழ்கிற சில சமூகங்களை தங்கள் வயப்படுத்தி கொண்டு, மதம் சார்ந்து தங்கள் வயப்படுத்தி கொண்டு அங்கே முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் இருக்குது. அது வெறும் ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல, எல்லா தொகுதிகளையும் நடக்குது. எல்லா இந்தியாவில் மற்ற மாநிலங்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஜனநாயக ரீதியாக நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவங்க எங்கே வந்து அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுது அப்படின்னா, மக்கள் சில நேரம் வேணால் சோடை போயிட்டு வேணால் நம்புகிறாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்ச உடனே
அவங்களுடைய முழு ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த அந்த ஆதரவு வந்து நிலைச்சிருப்பது கிடையாது. அதனால தானே அவங்களுடைய சரிந்து கொண்டு வருது. அண்மையில் பல மாநிலங்கள் நடந்த தேர்தலை கூட நீங்கள் பாருங்கள். ஹரியானா தேர்தலில் கூட காங்கிரஸுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. அங்கே என்ன நடந்துச்சு என்பதை நம்ம எல்லாரும் ஊடகத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சென்று எலெக்ஷன் கமிஷனரிடம் போய் தன்னுடைய அந்த அப்பீலை கொடுக்குறாங்க. அது எப்படி கையாளப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அது சிபிஐ ஆக இருக்கட்டும் அல்லது உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், இன்றைக்கி மீடியாவுடைய ஹவுசஸ்லாம் வந்து எப்படி ஊடுருவப்பட்டு அங்கே வந்து டிமாண்ட் இல்லை, டாமினேஷன். அப்போ அந்த டாமினேஷனை எதிர்த்து என்றைக்குமே மக்கள் எதிர்க்க தான் செய்வார்கள். அப்போ வெறும் ராமநாதபுரம் தொகுதி மட்டுமல்ல, நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் எங்கெல்லாம் வந்து டாமினேஷன் அண்ட் கம்யூனலிசம் கொண்டு வராங்களோ அங்கே அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பதில் கருத்தில் சந்தேகமே கிடையாது. நிறைவாக ஒரு வினா, அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் சிறுபான்மை மக்களை எதிர்க்கிறேன் என்ற ஒரு பார்வையில் பார்சிகளையோ சீக்கியர்களையோ கிறித்தவர்களையோ எதிர்க்காமல் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து அவர்களை எதிர்த்து பேசுவது என்பது ஏன்? ஏன்னா மைனாரிட்டியில் த பிக்கெஸ்ட் மைனாரிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கூட கிடையாது, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் கூட கிடையாது. பெருமளவில் மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை, முஸ்லீம் ஜனத்தொகை இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து தங்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு வந்து சேர வேண்டியது எல்லாத்தையும் வந்து இழந்து இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இது நான் சொல்லலை, மறைந்த ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் அவர்கள் ஒரு 15 வருஷம் ஆய்வு செய்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய சமுதாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க. அவங்க கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாகவும் அவங்களிடம் வந்து இப்போ தென் மாநிலங்களில் இந்த கேரளா, தமிழ்நாட்டில் நாங்கள் அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கூட இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை, ஆய்வறிக்கையை வந்து எல்லா ஆதாரங்களோட பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தாங்க. ஆனால் 2014 என்டிஏ பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அவங்களுடைய முழு அரசியல் நடவடிக்கைகள் வந்து இன்னும் எங்களை எவ்வளோ வந்து அமுக்கணும், இன்னும் எங்களை எவ்வளோ இல்லாமல் ஆக்கணும், நம்முடைய சொந்த நாடுகளில் இந்த நாடு வந்து ஈக்குவலாக இந்துக்கள் கிறிஸ்தவர்களோட தோளோடு தோள் சேர்ந்து நின்று, இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்த ஒரு சமுதாயம் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அதிகமாக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க, இந்த நாட்டுக்காகன்னு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை வந்து அழிக்க வேண்டும், இவர்களெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், சொந்த நாடுலேயே வந்து இவங்களாம் அகதிகளாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து அது இறைவனுடைய ஒரு ஏற்பாடு பாருங்கள். காஷ்மீரத்தில் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி எப்படியெல்லாம் காஷ்மீருடைய உரிமைகளை மறுத்தாங்க. ஒரு இராணுவ ஆட்சியை வந்து அங்கே அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் எத்தனை நாட்கள் சும்மா இருந்தாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ காஷ்மீரே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஜனநாயகத்துடைய சக்தியை பயன்படுத்தி அவர்களை தூக்கி எறிந்த காட்சியை பார்த்தோம். அதே தான் வெகு விரைவில் இந்தியாவில் நடக்கப் போகுது. இந்திய மக்கள் இந்திய கூட்டணிக்கும் இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவும் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நம்முடைய தாய்நாட்டுக்காக மதம், மொழி, கலாச்சாரத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்பாங்க, இந்தியர்களாக ஒன்றுபடுவார்கள். அதையே நாங்கள் பார்க்க தான் போகிறோம். உங்களது மதிப்பு மிகுந்த நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.